Hi friends, I am Akash. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, அடுத்த உலகப்போர், மூன்றாவது உலகப்போர் வந்துச்சுன்னா முதல்ல யாரை அட்டாக் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறாங்க, முதல்ல மூணாவது உலகப்போரை தொடங்கி வைக்கிற போகிறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னேன்னா சைனா கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக தான் அது அட்டாக் பண்ணும்போது சைனா அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக முதல் அட்டாக் இந்தியாவாக தான் இருக்கும். எதனால அது இந்தியாவை அட்டாக் பண்ணுறோன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்தியாவோட சோர்சஸ் வந்து சைனாவுக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்க நிறைய காம்படிஷனில் வந்து இந்தியா வந்து அவங்களுடைய பவர்ஃபுல்லாக ஆகிடக்கூடாதுன்னு சைனா ஒரு இது பொறாமல் இருக்குது. அதனால வந்து இந்தியாவை தான் அவங்க முதல்ல அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் எங்கடா முதல்ல அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நார்த் இந்தியாவை அவங்க அட்டாக் பண்ண போகிறதுல டேரெக்ட் சவுத் இந்தியா சவுத் மோஸ்ட் டிப்பில் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதுலேயே முக்கியமான இடம் எதுன்னா கன்னியாகுமரியில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது இல்லைன்னா நாகப்பட்டினம். இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸ் இல்லைன்னா நாகப்பட்டினத்தில் தான் அவங்கள அட்டாக் பண்ண நிறைய சோர்சஸ் இருக்குது. எதை எப்படி அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க, இது எப்படி தான் நடக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா கிட்ட தான் நம்ம இருக்கோம். சைனா எப்படி அட்டாக் பண்ண போகுது அப்படி தான் யோசிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். இந்தியன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்கா கூட ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்துச்சு. தமிழ்நாடு ஸ்ரீலங்காவுக்கு தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் இந்திய கூட அவங்க இந்தியன் கவர்மெண்ட் கூட அவங்க வந்து நல்ல ஒரு ராஜதந்திரமாக பழகிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரும் பழகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து என்னெல்லாம் பின்னாடி பண்ணுறாங்க அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டரும் வந்து சேர்ந்து போய் தான் எங்கெல்லாம் போவாங்கன்னா, இந்த காமன்வெல்த் மீட்டிங்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல்ஸ் மீட்டிங் எல்லாமே சேர்ந்து கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் ஒத்துமை இருக்குன்னா, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி கல்ச்சர்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கல்ச்சர்ஸ் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரிப்பட்ட கல்ச்சர்ஸ் தான். அது போக அவங்களுக்கும் நம்மளுக்கும் எஜுகேஷன்ஸ் படிக்கிற சிஸ்டம் கூட மோஸ்ட்டாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நாட்டிலேருந்து படிக்கிறதும் அங்கே போய் படிக்கிறதும் ஓரளவு ஒரு கம்பேரிட்டிவாக தான் இருக்குது. அதே போல் ட்ரேடு, இந்தியா வந்து முதல்ல ஒரு ஐலாண்ட் கூட நிறைய ட்ரேட்ஸ் வச்சுருந்தா அது வந்து அங்கே தான் சொல்லலாம். ஏன்னா கொலம்பியா போர்ட்டில் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்து ஷேர் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு சின்ன பிரச்சனையால் தான் அவங்க வந்து தமிழர்களை நிறைய பேர் அங்கே அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திருந்தாங்க. பட் அதை கேட்க போய் தான் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து அவங்க வந்து நம்ம கூட ராஜதந்திரமாக பழகிறது போல் சைனாட்ட போயும் ராஜதந்திரமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து சைனா ஹெல்ப் பண்ணி நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது போல் தெரியுது. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியலை. பட் இன்னும் அவங்க அட்டாக் பண்ணல. பட் அவங்க போர்க்கப்பல்லாம் வந்துட்டு, சைனா போர்க்கப்பல்லாம் ஸ்ரீலங்கா வந்துட்டு அதை பற்றி தான் சொல்லுங்கள். சைனாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு போர்ட்டை வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்குன்னா 99 இயர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா 99 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க? $1.1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்தியன்ஸ் நினச்சிருந்தா அந்த போர்ட்டை வந்து இதே இப்போ இதுக்கு வாங்கியிருக்கலாம். எப்படின்னா ஒரு இந்தியன் வந்து $1 வச்சு கொடுத்துருந்தா கூட இந்தியாவில் இருக்க அவ்வளோ மக்கள் கொடுத்துருந்தா நம்ம அந்த போர்ட்டை வாங்கியிருக்கலாம். பட் இந்தியா நியூஸ் வந்து இது கவர்மெண்ட் வந்து இது வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தலை, இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க, லீவ் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து என்ன நடந்துச்சு, எதனால இவங்க சைனா கொடுக்க வேண்டிய நிரந்தரம் வந்துச்சு, எதனால இவங்க கொடுத்தாங்க, அதை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேங்க. சரி, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இந்த போர்ட் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்ரீலங்கா அங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து நிறைய ஃப்ளட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஃப்ளட் வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே ஃப்ளட் வரும்போது இங்கே வரணும், இந்த போர்ட்டுக்கு டேரெக்டாக வந்துச்சுன்னா இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும், ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா விஷயமும் நடக்கும். அதே போல் அங்கே இருந்த சோர்ஸ் வந்து கிட்ட இருந்த சோர்ஸஸ் வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது, ஷீல்டு எல்லாமே அங்கே ஈஸியாக உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு போர்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவங்களுக்கு காஸ்ட் நிறைய தேவைப்பட்டுச்சு. அது ஒரு ஃபஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் ஒரு முதல் வந்து ஒரு ஹார்பர் 3 ஹார்பர் அவங்க வச்சுருக்காங்க. அதில் முதல் இடத்த கட்டுறதுக்கு மட்டுமே அவங்களுக்கு தேவைப்பட்டது காஸ்ட் எவ்வளோன்னா $361 மில்லியன் டாலர்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் அவங்கள்ட்ட வந்து இதில் வந்து 15% காஸ்ட் தான் இருந்துச்சு. இவங்க வந்து சைனாட்ட வந்து 2008 போய் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் தாங்கன்னு. அப்போ சைனா வந்து கடனாக கொடுக்குறது போல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை வந்து கெட்டி முடிச்சு 2010 ஃபஸ்ட்டு பேஸை வந்து முடிக்கிறாங்க. அடுத்து 2013 என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு 2வது பேஸ் தேவைப்படுது. இதுக்கு காசே இல்லைங்க. இது எவ்வளோத்துக்கு தேவைப்படுச்சுன்னா $810 பில்லியன் தேவைப்படுது. $800 பில்லியன் தேவைப்படுது. ஃபஸ்ட் இதுக்கு $361 பில்லியன் இவங்கள்ட்ட இல்லை. அப்போ $810 பில்லியன் எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இது வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அங்கே தான் சைனாட்டேருந்து தான் எல்லாமே வாங்கியிருக்காங்க. சைனாட்டேருந்து வாங்கி சைனா காஸ்ட்டில் தான் இந்த ஹார்பர் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறாங்க. இந்த ஹார்பர் வந்த பிறகு இந்தியாவில் வந்து எவ்வளோ போர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அது வந்து லெஸ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே வந்து நிறைய போர்ட்டு எல்லா கப்பலும் அந்த போர்ட்டை தாண்டி தான் போய் ஆகணும். ஏன்னா அதை போர்ட்டை யூஸ் பண்ணும்போதுல 3 நாள்லாம் குறையுமா ட்ராவல் பண்ணுறதுக்கு. 3 நாள் ஃபியூல்ஸ் வந்து நிறைய போட்டு ஷிப்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஃபியூல்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். பட் இந்த போர்ட் வந்தப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் டு நீங்கள் இந்த வழியோடு யூரோப் போனோன்னா
இங்கே வந்து ஃபியூல்ஸ் நிறைய தேவைப்படும். பட் இந்த போர்ட் வந்தப்புறம் நீங்கள் வந்து ஃபியூல் வந்து இங்கே வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம், டேரெக்டாக போய்க்கலாம். உள்ளே வந்து கொழம்பு வரணும்னு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. எல்லா போர்டு ஷிப்ஸும் வந்து இந்த போர்ட்டை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்கம் கூடும்னு பார்த்தீங்கன்னா கூடவே இல்லைங்க. எதனால இவங்களுக்கு கூடலன்னா சைனா வந்து இந்த இடத்த பிடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கூட்டவே முடியலை. இந்த இது எப்படின்னா இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அங்கே கொடுக்கணும்னா 1 பில்லியன் கொடுக்கணுங்க, வருஷம் 1 பில்லியன் கொடுக்கணும்னா கரெக்டாக 1.1 பில்லியன் தான் இவங்களுக்கு இன்கம் கூடுமா இருக்கும். ஸோ இவங்களை வந்து அங்கே கொடுக்க முடியாது, இங்கே சைனாவுக்கு ரூபா கொடுக்க முடியலை இவங்களால். ஸோ இவங்க வந்து 2019 வந்து இந்த போர்ட்டை வந்து 2016 வந்து இந்த போர்ட்டை வந்து அவங்க லீஸ்ட்டுக்கு கொடுக்குறதா சொல்லி அவங்க கேட்குறாங்க. சைனா சொல்கிறது நீங்கள் எங்களுக்கு கடன் தர முடியல, ஸோ நாங்கள் வந்து லீஸ்ட்டுக்கு வாங்கிக்கிறோம். அப்படி எவ்வளோத்துக்குன்னா 1.1 பில்லியனுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம், இதை நீங்கள் தருவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு 2016 அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. 2016 எப்படி கொடுத்ததுன்னு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து 99 இயர்ஸ் வந்து 90 இயர்ஸ் வந்து எங்கள் கைக்கு நீங்கள் தந்துடுங்க, நாங்கள் வந்து 1.1 பில்லியன். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவுடைய பாப்புலேஷன், இந்தியாவோட பாப்புலேஷன் 1.3 பில்லியன். இது வந்து இந்தியாவிட்ட இவங்க கொடுத்துருந்தாங்க கூட இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சிடும். ஏன்னா இந்தியாவை கண்காணிக்கணும்னா இந்த ஒரு சீஷோர் அந்த இடம் வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்தியாவில் என்ன மாதிரிப்பட்ட போர் கப்பல் வெளியே போகுது எல்லாமே பார்க்கலாம் அங்கே இருந்துச்சு. ஸோ வந்து இவங்களுக்கு இது இப்படி ஒரு ஐலாண்ட்லேருந்து பார்க்கலாம், இந்தியாவை கண்காணிக்கணும், இந்தியாவுக்கு கடப்புறத்தெல்லாம் கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப இதாக இருந்த போச்சுல வந்து சைனா மட்டும் இல்லை, அமெரிக்கா, பெரிய பெரிய நாடுகள், ரஷ்யா எல்லாமே வந்து எதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு ராஜதந்திரமாக பழகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹார்பர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதை வந்து சைனா ஈஸியாக வந்து எடுக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு தான் அவங்க கடன் கொடுக்கணும். ஸோ இவங்க வந்து வாங்கிட்டாங்க அந்த ஹார்பர் வந்து 90 இயர்ஸ் லீஸ்ட்டுக்கு வாங்கிட்டாங்க. 90 இயர்ஸ் லீஸ்ட் வாங்கிட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து கொடுத்த நிர்பந்தம் என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் உங்கள் போர்க்கப்பெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி 2017 அப்படி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சைனாக்காரங்களாம் தெரியுமே எப்படியாவது கொண்டு வந்துடலாம். இது எவ்வளோ பெரிய ஹார்பர். இப்போ வந்து ஹார்பர் வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அந்த ஹார்பர் வந்து எப்போவுமே வந்து லேண்டில் வந்து பெரிய ஹார்பர் தான் வேலை. இந்த ஹார்பர் வந்து இப்போ உள்ள ஹார்பர் இல்லைங்க, முன்னாடி ஒரு குட்டி ஹார்பர் போல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செஞ்சுரிஸ்லேயே இங்கே வந்து ஷீல்டு வந்து யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எதுக்குன்னா இந்த கத்தி செய்கிறது, வேறு இந்த ஹாமர்லாம் செய்கிறது, எல்லா விஷயத்தையும் இரும்பு வந்து இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க யூரோப்புக்கு. அதனால இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது போர்ட்டுடைய நேம் வந்து அம்பலட்டா போர்ட்டுங்க. இந்த போர்ட்டை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது அந்த காலத்தில் வந்து சைனீஸும் அரபிக் மக்கள் தான் இந்த போர்ட்லேருந்து நிறைய ஷீல்ட்ஸை வந்து இரும்புகளை வந்து விற்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சி பண்ணி விற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த போர்ட் வந்து அந்த காலத்துலேயே ரொம்ப ஃபேமஸான போர்ட். அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக இவங்களுக்கு தேவைப்பட்டு 2008 வந்து ஒரு போர்ட்டு தேவை. ஏன்னா கொலம்போவில் வந்து போர்ட்டு வந்தது. அந்த போர்ட்டில் வந்து எப்போவுமே டிராஃபிக்காக இருக்குது, இன்னும் வரை அங்கே டிராஃபிக்காக இருக்குது. அந்த டிராஃபிக்னஸை குறைக்கிறதுக்காண்டியே இவங்க வந்து இன்னொரு போர்ட்டு தேவை அப்படின்னு சொல்லி தான் இந்த போர்ட்டை வந்து பெரிய போர்ட் ஆக்கிருக்காங்க. இது வேர்ல்டுலேயே பெரிய போர்ட்டுங்க. லேண்ட் போர்ட்டில் இதான் ரொம்ப பெரிய போர்ட்டு. இதுக்கு எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குன்னா 400 ஏக்கர், 4000 ஏக்கர்ஸ் இருக்குங்க. இந்த 4000 ஏக்கர்னால் தூத்துக்குடி ஹார்பர் வந்து 2150 ஏக்கர்ஸ் இருக்குன்னா அதோடி 4000 ஏக்கர்ஸ் பாருங்கள், டபுள் மடங்கு கிட்ட, ஓரளவு டபுள் மடங்குன்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய ஹார்பருங்க. இதுக்கு என்ன கெப்பாசிட்டிலாம் இருக்குன்னா 33 வந்து பெரிய போர்க்கப்பல் விற்கலாம். அதே இது இங்கே நம்ம தூத்துக்குடியை பார்த்தீங்கன்னா வெறும் 14 தான் வைக்கணும், பெரிய போர்க்கப்பல் வந்து நிற்க வைக்க முடியும். அங்கே வந்து 33 வைக்க முடியுங்க. அதே போல் நீர்மூழ்கி கப்பலும் கிட்ட வைக்கலாம், கொஞ்சம் ஒரு 5-6 வைக்கலாம். இங்கே வந்து நம்ம 2 தான் வைக்க முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டிஃபர் ஆகுது. அதனால அவங்க வந்து எல்லாத்தையும் கொண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க, விட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரம் கூட சைனா அட்டாக் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து கன்னியாகுமரிக்கு அந்த ஹார்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமாங்க? 451 கிலோமீட்டர் தாங்க, இவ்வளோ கிட்ட தான் இருக்குது. அதே இது தூத்துக்குடி பாருங்கன்னா 436, நியர்லி ரெண்டுமே கிட்ட இருக்குது. திருநெல்வேலியில் வந்து 440 இருக்குதுங்க. இப்படி கிட்ட இருக்கிற ஒரு ஹார்பரை வந்து அவங்க அட்டாக் பண்ணணும்னா எப்போ வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். வார் தொடங்கணும்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் இங்கே இருக்கும். பட் இந்தியனுடைய நேவி கப்பல் எதுவுமே இங்கே இல்லை, எதுவுமே தூத்துக்குடியில் மட்டும் தான் நிற்குது. ஸோ தூத்துக்குடியில் வந்து கன்னியாகுமரி வருது அளவுக்கு அவங்களும் அதே ஸ்பீடில் வருவாங்க. ஸோ ரெண்டுமே ஓரளவு கொஞ்சம் தான். 200 கிலோமீட்டர்ஸ் தூத்துக்குடி டு கன்னியாகுமரி, அவங்க 400 கிலோமீட்டர்ஸில் வந்துடுவாங்க. ஸோ வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஓஷனில், இந்தியன் ஓஷனில் நடக்கும். அதுவும் கன்னியாகுமரி நியர்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கன்னியாகுமரியில் ஒரு போர்ட்டு தேவைன்னு சொல்லிட்டு இந்த கன்னியாகுமரியில் நடக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து போர்ட்டு வந்து வேண்டாம்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. பட் மக்களின் சைட்லேருந்து பார்க்கும்போது இது கரெக்ட், கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய போர்ட் ஆனால் அது போக இங்கே போர்ட் வந்துன்னா இங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் குறையும். அதனால தான் இந்த மக்கள் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உண்மைதாங்க. இங்கே வந்து போர்ட் வந்தோடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக நார்த் இந்தியன்ஸ் தான் வேலைக்கு போய் இங்கே இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் இருக்கணும். ஸோ வந்து இங்கே வந்து போர்ட் இல்லாமல் இவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க. பட் இந்த போர்ட்டுக்குள்ளே போய் இவங்க வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து
மெயின் இதுவே தாங்க ஏமே இதுதான். அந்த போர்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து சொல்கிறது நிறைய வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து வேலை கிடைக்காது. ஆனால் அதே இது நம்ம ஸ்ரீலங்காவில் இப்போ அந்த போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் வேலை செய்யலாம் தெரியுமா? டேரெக்டாக இன்டெரக்டாக 50,000 மக்கள் வேலை பார்க்கலாமா. அதில் இந்தியன்ஸும் கூட இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த போர்ட்டில் இருக்க அளவு கூட இங்கே இருக்க மக்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. அதனால தான் இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த போர்ட் வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. பட் வந்து இங்கேருந்து தூத்துக்குடி போர்ட்டும் கொச்சி போர்ட்டும் கொஞ்சம் அளவு கிட்ட இருக்குது. பட் நீங்கள் வந்து போர் கப்பலை கொண்டு விட்றத தூத்துக்குடியும் கொச்சியில் தான் விட்டாகணும். இங்கே வார் நடந்துச்சுன்னா மக்கள் நிறைய பேருக்கு ஆபத்து இருக்குங்க. சைனா கைக்கு போயிட்டுங்க. சைனா கைக்கு போன அப்புறம் என்ன நடந்தது? சைனா வந்து 2018 வந்து தேர்ட் பேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேஸ் வந்து அவங்க கட்டினாங்க. யார்? ஸ்ரீலங்கா வந்து கட்டிச்சு. அதுக்கப்புறம் இவங்க கைக்கு போனவங்க நிறைய இடம் சும்மா தான் நல்லா இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாடுறாங்க. என்ன ப்ராஜெக்ட்னா எவ்வளோத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா $550 மில்லியன் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து இந்த பேஸ் முடிகிறதுக்கு 2023 கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஷுவரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இது வேலை நடந்துகிட்ருக்கு. இது வந்துச்சுன்னா அந்த இதில் என்னெல்லாம் வந்துடும் சொல்கிறேன். சிமெண்ட் கிரைண்டிங் வந்துடும், பேக்கேஜிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கே வந்து எல்லாத்துக்கும் பேக்கேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கிரெயின் எல்லாமே வந்துடும். அது போக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு அங்கே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ சைனா வந்து இன்னும் இன்கம் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் ஸ்ரீலங்கா வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த சீயில் இருக்க அந்த இடத்துல இருக்க சுற்றி இருக்க லேண்ட் சோர்ஸை கூட நீங்கள் வந்து சைனாட்ட தான் இருக்குது. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து சைனாவுடைய கம்பெனிஸ் அதுக்குள்ளே வந்து தான் சிமெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, நிறைய கம்பெனி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சைனா வந்து இந்த இடத்த வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த டைமிங்கில் அவங்க எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளோத்துக்கு வந்து இந்தியாவை மிரட்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு மிரட்ட தான் பார்ப்பாங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த போர் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல் அட்டாக் தமிழ்நாட்டில், அதுவும் கன்னியாகுமரி ஆர் தூத்துக்குடி ஆர் தஞ்சாவூர் இந்த 3 இடத்துல தான் நடக்கும். ஏன்னா இது 3 தான் நியரஸ்ட் பிளேஸில் இருக்குது. தூத்துக்குடிக்கு அதுக்கிட்ட ராமேஸ்வரம் இருக்குது. அப்படி அந்த லைனில் இருக்க அவ்வளோ இடத்துக்குள்ளே தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது போல் நான் நிறைய டீட்டெயில்ஸை டெய்லியும் சொல்லுவேன். உங்களுக்கு இதே போல் நிறைய வீடியோஸ் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுபோக வேறு நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன், பாருங்கள். ஹேவ் ஃபன் கைஸ்.